நேற்று பார்த்தோம், அற்புதம் செய்யறதுல எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி. உனக்கு என்ன அழைப்பு இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட எல்லாரும் என்ன தெரியுமா கேக்குறாங்க? எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடணும், எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடணும், எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிடணும், திருமணம் நடந்துடணும், என் தொழில் ஆசிரியப்படணும். நான் சொல்லட்டுமா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. கைத்தட்டும், ஒரு சப்ப மேட்ரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். இது தானா நடக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அழைப்புல தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஐயா, நீ உங்க அம்மா வயிற்றுல இருந்து நீ பிறந்த போதுதான் உனக்கு பால் தேவை, நீ வளர்ந்தக்கு அப்புறம் சோறு தேவை, அதுக்கப்புறம் உனக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும், பீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், நோட்டு வாங்கணும், ஐயா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும். இதே வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுக்காகத்தான் ஒருத்தன் முட்டி 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 ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உங்க அம்மா அப்பா வயிற்றுல நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டேன் தெரியுமா? அது எதுக்கு பார்த்தேனோ அதை நீ தெரிந்து கொள். கைதட்டும், அதை நீ தெரிந்து கொள், அதுல நீ ஜாக்கிரதையாயிரு. நீ அதுல விவரமா இருந்தா, ஜாக்கிரதையா இருந்தா, என்ன சொல்றாரு பாருங்க, இவைகளை செய்தால் நீ அதுல நீ கரெக்டா இருந்தா நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. சொடக்கு போட்டு சொல்லலாம், ஒரு காலும். கைதட்டும், ஒரு காலும், ஒரு காலும், ஒரு காலும் பிசாசு உன் மேல கை வைக்க முடியாது. ஒரு காலு நீ இடற மாட்டாய். ஒரு காலு பிசாசு உன்னை அழிக்க முடியாது. ஒரு காலு உன்னை அழிக்க முடியாது. அப்போ உனக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இதெல்லாம் தேவையில்லையா? தேவைதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை ஒரு தேவைக்காக சூஸ் பண்ணி இருக்கிறாரு. தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பிலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதை. இதை நீ செய்தால் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. ஒரு காலம். இது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, ஒரு காலம், ஒரு காலம். ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கை தட்டும், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் மாப்பிள்ள உனக்கு உண்மையா இருக்கிறாரோ இல்லையோ, உன் மனைவி உனக்கு உண்மையா இருக்காங்களோ இல்லையோ, பெத்தவங்களே பிள்ளைய வளர்க்க கஷ்டப்பட்டீங்கல்ல, உங்க பிள்ளை பெத்தவங்களுக்கு உண்மையா இருக்கோ இல்லையோ, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கை தட்டுவோம், என்னை அழைத்த தேவன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன்.
உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிட, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுக. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. ரோமர் புஸ்தகம் 11:29 எடுத்து வாசித்து பாருங்க. கிருபையின் தேவனுடைய கிருபை வரங்களும், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஐயா, உன்னை என்ன நோக்கத்துக்காக அழைச்சாரோ அது மாறவே மாறாதான். மனுஷன் மாறுவான், இயற்கை மாறும், சூழ்நிலை மாறும். என் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எதுக்காக அழைச்சனோ அது மாறவே மாறாது. இந்த பூமியில உன்னை எதுக்காக உன்னை சூஸ் பண்ணணும். சிலர் இந்துல இருந்து வந்திருக்காங்க, சிலர் பாரம்பரிய கிறிஸ்தவத்துல வந்திருக்கிறாங்க. ஐயா, எங்க இருந்தெல்லாமோ வந்திருக்கலாம். ஆனா உன்னை ஆண்டவர் அழைச்சிட்டாரா? எதுக்காக உன்னை கொக்கி போட்டு தூக்குனாரோ அதுல மாறவே மாட்டாரா? இது ஒஸ்டா, இது வெறும் ஒஸ்ட், இது கோபக்கார, எரிச்சல், இது மோசமான ஆளு. இந்த ஆளை போய் நான் அழைச்சிட்டேனே, தெரிந்தெடுத்துட்டேனே. இது பேதுருவ மாதிரில இருக்கு, மறுதளிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயா, பின்வாங்கிக்கிட்டு இருக்கே, திரும்ப திரும்ப விழுந்துகிட்டு இருக்கே. ஆண்டவர் சொல்றாரு, கிருபையின் வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாது. கைத்தட்டும். அழைத்த அழைப்பு மாறாது. ஒரு முதலாளிட்ட, நல்லா கவனிங்க, ஒரு முதலாளிட்ட அல்லது நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க, உங்கள்ட்ட ஒரு ஆள் வேலை பார்க்கிறாரு வச்சுங்க, அவருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கீங்க, ஒரு வேலையை கொடுக்குறீங்க. ஒரு தடவை அந்த வேலையை தப்பா செய்யறான், ஏசுவீங்க, ஒழுங்கா செஞ்சிருக்கலாமப்பா, ஏன்பா டென்ஷன் ஆக்குற. திரும்பவும் அந்த வேலையை தப்பா செய்வான். என்னப்பா இது திரும்ப திரும்ப செய்யற, பலபடியும் தப்பு செய்வான். பலபடியும் என்ன செய்வீங்க, ஏய் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இல்லைன்னா வேலையில இருந்து என்ன செஞ்சிருவேன், தூக்கிடுவோம் பாத்துக்க. என்ன நீ ஓயாம என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, திரும்பவும் செய்யறா வச்சுக்கிறீங்க, என்ன செய்வீங்க, வேலையை நிப்பாட்டிடுவாங்க, சிட்ட கிழிச்சிடுவாங்க. இவன் நமக்கு வேலைக்கு லாய்க்கே. என் அப்பா அப்படி பார்த்தாருன்னு வச்சுக்கிறீங்களா, இதுல உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு பேர் சீட்டையும் கிழிக்க வேண்டியதான். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே.
அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே. ஆண்டவர் பேதுருவை அழைச்சார். நீ மீன் பிடிச்சது போதும்பா, நீ மீன் பிடிச்சது போதும், நான் உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குறான்னு வந்துட்டான். ஜெபம் பண்ண போற இடத்துல எல்லாம் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கூட்டு போய்கிட்டே இருந்தார். இயேசு செய்த அற்புதத்தெல்லாம் நேச்சரா பார்த்தான். நிறைய அற்புதங்களை கண்ணால பாக்குறான் இயேசு கூடயே பேதுரு போனனால. ஆனா ஒரு லேடி பெண் வந்து கேக்குறா, என்ன கேக்குறா? நீயும் அவரோடு கூட இருந்தார். இயேசு நீர் அவரோடு கூட இயேசு கூட இருந்த ஆள் தானா? உடனே என்ன சொல்றாரு பேதுரு? அவர் எனக்கு தெரியவே எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு யாருன்னே. நிறைய பேர் பாருங்க ஊழியக்காரன் சொல்றதுக்கே கௌரவம். எங்க நான் கம்பெனில வேலை பார்க்கிறேன், நான் மேனேஜரா இருக்கிறேன், மன்னாரம் கம்பெனில என்ன இருக்கிறேன், மேனேஜரா இருக்கிறேன், சூப்பர்வைசரா இருக்கிறேன். ஐயா ஊழியக்காரன்னு தைரியமா சொல்லியா. ஊழியக்காரங்கிறவன் சாதாரண ஆள் அல்ல. நீ அதை சொல்லையே நீ கூச்சப்படுறேன்னா. அன்னைக்கு பேதுரு மறுதளிச்ச மாதிரிதான். எனக்கு அவர் தெரியவே தெரியாது, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். அவரு எனக்கு தெரியாத அறிய ஒரு தடையா அப்படி மறுதளிச்சான், 2 தடையா மறுதளிச்சான், 3 தடை. சேவல் கூவதுக்குள்ள ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, சேவல் கூவதுக்குள்ள நீ 3 முறை என்ன நினைச்சுவாய், மறுதளிப்பாய். அப்ப இவன் மறுதளிப்பான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? முன்னக்கூட்டியே தெரியும். கோளாறு பண்ணுவான், என்ன மறுதளிப்பான், ஒரு தடவைக்கு 2-3 தடவை மறுதளிப்பான்னு ஆண்டவர் தெரியும். தெரிஞ்சிருந்துமே அவன் தான் அப்போஸ்தலருக்கு லீடர். கை தட்டுவோம், தலைவன். ஹல்லேலூயா. அதாங்க அழைப்பு, அதுதான் அழைப்பு. ஒரு எஜமான்ட்ட ஒருத்தன் வேலை பார்க்கும் போது அவன் ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு தூக்கிடுவான். ஆனா அழைப்புங்கிறது என்ன தெரியுமா? நீ ஒழுங்காவே இல்லாட்டாலும் என் அப்பாவுடைய அன்பு உன்னை காட்டி 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 அந்த அழைப்பலுக்குள்ள உன்னை திருத்தி கொண்டு வந்து உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவரை தவிர உன் சீட்டை கிழிக்க மாட்டார். கைதட்டுவோம், கிழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, கிருபையின் வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு நிச்சயம் மாறாதவைகளே. இப்ப உங்களுடைய வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரியைகளை பார்த்தாருன்னா சீட்டை கிழிச்சிருப்பாரு. ஆனா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப டைவ் அடிப்பீங்க, எப்படி மறுதளிப்பீங்க, எப்படி ரிவர்ஸ் போவீங்க, எப்படி மாறுவீங்க, எப்போ அபிஷேகத்துல நீச்சல் அடிப்பீங்க, எப்ப நீங்க வேற ஆளா மாறுவீங்க, என் அப்பாவுக்கு தொடக்கமும் தெரியும் முடிவும் தெரியும். ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவும் எல்லாமே அவர்தான். கைதட்டுவோம். ஹல்லேலூயா. நீ இப்ப இருக்கிற பிரச்சனை தான் பாப்ப. ஐயோ நம்மளை பார்த்து தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, என்ன அப்போஸ்தலர்னு சொல்றாரு, என்ன சுவிசேஷகர்னு சொல்றாரு, என்ன போதகர்னு சொல்றாரு, மேய்ப்பர்னு சொல்றாரு. அதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அது உனக்கு தேவையே இல்லை. அப்பா உன்னை அழைச்சிட்டாரா,
அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ உண்மையா இருக்கியோ இல்லையோ, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கை தட்டுவோம். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனாலதாங்க ஆண்டவர் நம்மளை விட்ட வேற ஆள் இல்லையா. நீ போனா இன்னொருத்தையா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தள்ள முடியாதுங்க. ஏன் தெரியுமா? கிருபையின் வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பு என்ன செய்யாதான்? மாறாதவைகளே. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, உங்க அம்மா அப்பா வயித்துல நீ உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் சூஸ் பண்ணிட்டார். சத்தமா சொல்லுங்க. கிருபையின் வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பும் மாறாது 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 மாறாது. அதாவது என்னன்னா, இந்த அழைப்புங்கிறது என்ன தெரியுமா? தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ, தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ, என் தேவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, அதே சேம் சக்தி தான் அழைப்பு. கை தட்டுவோம். அழைப்பு. கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. அழைப்பு. சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு எவ்வளவு பவர், எவ்வளவு வல்லமை, அதே வல்லமை தான் அந்த அழைப்புக்கு இருக்கு. இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியா? உனக்குள் இருக்கிற அந்த அழைப்பின் வல்லமை நீ கண்டுபிடிச்சிட்ட. அது தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ அதே சேம் வல்லமை உனக்குள்ள இருக்கு. எபேசியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவின்படி நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு கிருபை இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அழைப்பின் கிருபை. சிலர் அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கதரிசி, சிலர் போதகர், சிலர் மேய்ப்பர், சுவிசேஷகர், போதகர்கள், இசை பண்ணுகிறவர்கள், பாட்டு படிக்கிறவர்கள், பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறவர்கள், பாஸ்டரை ஊழியத்தில் தாங்கிறவர்கள். இது எல்லாமே நீங்களாம் செய்யலங்க, செய்ய முடியாது. ஒரு தடவை செய்வான், அடுத்த அப்புறம் நம்மளால செய்ய முடியாது. செய்ய முடியாது. மாம்சத்துல செய்ய முடியாது. என் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன், எழுப்புதலுக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன், 2 நாள் ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் உன்னால பண்ண முடியாது. ஆனா உன்னை அழைச்சாரு வச்சுக்கிறீங்களா, உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த அழைத்த தேவன் அதுக்கு நேரம் உன்னை நடத்துவார். கை தட்ட. உன்னை நடத்துவார். ஏன்? அந்த அழைப்புக்கு தேவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே சக்தி அழைப்புக்குள்ள இருக்குன்னு. ஏன் தெரியுமா? நீங்க யோனாவை குறித்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரு பாருங்க. யோனா, கர்த்தர் அவனை அழைச்சிட்டாரு. அவனை அழைச்சு அவன் மூலியமா நினிவே பட்டணமே மாறுது அப்படின்னு ஆண்டவருடைய பிளான். இவனுக்கு என்ன? யோனா புஸ்தகம் 1:3 வாசிங்கன்னா, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து, எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு, கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அவனை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யிருக்கு. இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன தெரியுமா? நீங்க சும்மா நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பிரசங்கம் பண்றத இன்னொருத்தர் நோட்ஸ் எடுக்கிற ஆள ஆண்டவர் வச்சிருப்பாரு.
நீங்க கொடுக்கிற செய்தி அகில உலகமும் போகக்கூடிய அளவுக்கு நீ ஒரு பெரிய அப்போஸ்தலனா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி என்ன செஞ்சுட்டானா? ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் அழைப்ப சரியா கண்டுபிடிக்கல, அதுல உறுதியா இல்ல, பீஸ் 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 ஆயிரும். அதை கண்டுபிடிச்சு எனக்கு இதாயா ஏன் கர்த்தர் இதுலதான் அழைச்சிருக்கிறார் அப்படின்னு அதை ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டான்னா அவன் ஒரு காலம் இடற மாட்டான். கைதட்டும். ஒரு காலம் ஒரு காலம் ஒரு காலம் ஒரு காலம். இந்த யோனாவை பாருங்க, அந்த அழைப்பினுடைய மேன்மை சக்தி தெரியாதனால உலகத்துக்குள்ள போன்னு நினைக்கிறான். உலகத்துக்குள்ள போய் கப்பல் ஏறி எங்க போயிட்டான்? தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அங்க என்ன நடக்கு தெரியுமா? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஒரு மணி எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தை பாத்துங்க. ஒன்னு அழைச்ச அழைப்ப பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ஒன்னு அழைச்ச அழைப்ப நீ செய்யல, தூத்துக்குடியில என்ன வரும்? புயல் வரும். இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியில சுனாமி வரும், அல்லது பூமி அதிர்ச்சி வரும். தமிழ்நாட்டுக்கே வரும், இந்தியாவுக்கே வரும். இந்த யோனாவின் மித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை அழைப்ப நீ ஸ்ட்ராங் ஆக்கணும், நீ அதுல திரும்பணும், அதை நீ செய்யணும் அப்படிங்க. ஏன்னா அந்த அழைப்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால அந்த அழைப்புக்காக நான் இப்ப என்னெல்லாம் பண்றேன் பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு பெரும் காற்றை வரவிட்டாராம். இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு காற்று அங்கிட்ட அடிக்கி இங்கிட்ட அடிக்கி அங்கிட்ட அடிக்கி இங்கிட்ட அடிக்கி. ஏன் தெரியுமா? நீ அழைத்த அழைப்புல அதை தெரிந்து கொண்டு அதை உறுதியாக்கி கொண்டு அதுல ஜாக்கிரதையா இருந்து அது மூலியமா என் அப்பா மகிமைப்படன்னு விரும்புறாரு. அங்க வேதம் சொல்லு பாருங்க, பெரும் காற்று வரவிட்டார், பெரும் காற்றை வரவித்தார். அடுத்து பாருங்க, அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்படின்னா என்னது? சுனாமி. எல்லாம் சொல்லுங்க, கொந்தளிப்பு. கொந்தளிப்பு எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கொந்தளிப்பு 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 கொந்தளிப்பு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் அந்த அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு அவன் செய்யலன்னு வச்சுக்கிறீங்களேன், சுனாமி வந்துட்டு சுனாமி வந்துட்டு சுனாமி வந்துட்டு அங்க ஒரே விபச்சாரம் பண்றாங்க, அங்க ஒரே இது பண்றாங்க. அதனாலதான் அந்த ஊரை ஆண்டவர் அழிக்கிறாரு, இந்த சுனாவை அழிக்கிறாரு, அங்க விபச்சாரம். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு திரும்பலனாலும் சுனாமி வரும். நீ அழைக்கப்பட்ட அழைப்புல நீ ஸ்ட்ராங்கா இல்லாட்டாலே புயல் வரும், புயல் வரும். ஐயா, கடலுக்கே புயல் வருதுன்னா உன் வீட்டுக்குள்ள புயல் வராதா? உன் தொழில புயல் வராதா? உன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள புயல் வராதா? ஆனா உன்னுடைய அழைப்பை செஞ்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆக்கிடுவாரு. அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, கப்பல்காரன் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, எல்லாரும் ஐயா என்ன இப்படி கடல் கொந்தளிக்கு சுனாமி மாதிரி காற்று பயங்கரமா வீசுது, கப்பல் உடையிற மாதிரி இருக்கு, இவ்வளவு எதுக்காக செய்யறாருன்னா, யோனா நான் சொன்ன இடத்துக்கு அவன் போகணும், நான் சொன்ன ஊழியத்தை அவன் செய்யணும், அதை விட்டு அவனா ஒரு ரூட் போக கூடாது. அடுத்து பாருங்க, கப்பலே என்ன செய்தான்? தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். ஐயா, கப்பல் உடையிற மாதிரி இருக்கு, கப்பல்ல இருக்கிற மூட்டையை தூக்கி வெளியே போடு, அந்த சாப்பாட்டு மூட்டையை வெளியே தூக்கி போடு, அந்த என்ன ஸ்டோர் ஜாமான தூக்கி வெளியே தூக்கி போடு, என்னென்ன ஜாமான் இருக்கு அவ்வளவு தூக்கி வெளியே போடு.
இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இருக்கிற பணமெல்லாம் போயிட்டு, இருக்கிற சந்தோஷம் எல்லாம் போயிட்டு, இருக்கிற சமாதானம் எல்லாம் போயிட்டு, வீட்டுல இருந்த ஐஸ்வர்யம் எல்லாம் போயிட்டு, ஏன் போது ஏன் போது ஐயா, நான் முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்தான் தெரியுமா ஐயா. அப்ப என்னன்னா, ஏசப்பா 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 சொல்லுங்கப்பா, என்னென்னாலும் செய்யறேன் என்னென்னாலும் செய்யறேன் என்னென்னாலும் செய்யறேன் என்னென்னாலும் செய்வேன். இப்ப என்னன்னா, நம்ம குடும்பம், மனைவி, புள்ள, இதையே குளிப்பாட்டி 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 அதிலே மூழ்கி போய் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதுக்காகத்தான் உங்க அம்மா வயித்துல இருந்து வந்தியா? உங்க அம்மா வயித்துல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒண்ணு தெரிந்திருக்கிறேனே, அதை என்னைக்காவது அதுல தெரிந்து கொண்டியா? அதுல ஜாக்கிரதையா இருந்தியா? அதுல உறுதியா இருந்தியா? இருந்தா உன் மனைவியால உனக்கு பிரச்சனை வராது, உன் கணவனால பிரச்சனை வராது, உன் பிள்ளைகளால பிரச்சனை வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அப்படியே ஆஃப் ஆயிக்குவார். கை தட்டுவோம். ஹalleluya ஹalleluya. கப்பல்ல இருக்கிற சரக்கெல்லாம் வெளியே போயிட்டு, சிலர் என்னன்னா, எல்லாம் போச்சியா, ஒட்டாண்டியா இருக்கிறையா, கடன் பிரச்சனையில இருக்கிறையா, நிம்மதி இல்லாம. என் அப்பா அப்படிப்பட்ட அப்பாவா? என் அப்பா அதுக்காகவா சிலுவையில மரிச்சாரு? ஐயா, வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனுக்கு நீ பிள்ளையா பிறந்திருக்க. பொல்லாத தகப்பனே, சொல்லுங்க, பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, என் பரம தகப்பன் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவருக்கு நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கைதட்டுவோம். நிச்சயம் அல்லவா? இந்த யோனாவுடைய புத்தகத்தை படிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கு? ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. கடலை கொந்தளிக்க வைக்கிறாரு, புயலை உண்டாக்குறாரு. இவன் மித்தமா, நல்லா கவனிங்க, இவன் நிமித்தமா கப்பல்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை. எல்லாரும் பக்கத்துல இருங்க. நீ அழைப்ப சரியா செய்யாம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி நல்ல காயா அந்த உலகம் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தேன்னா, ஐயா, ஒன்னால உன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். ஜாக்கிரதை. கை தட்டும். ஜாக்கிரதை. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. சொல்லுங்க, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அப்பா, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஏன் ஆண்டவர்
ஒரு மனுஷன் இவன் செய்யலன்னா இன்னொருத்தனை கொண்டு செய்ய வைக்க முடியாதா? வேற ஆளு நினைவுக்கு ஆண்டவரால் அனுப்ப முடியாதா? இவன் போட, இவன் ஒப்பேரே மாட்டான். இவன் எல்லாரும் அவங்க தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. புறஜாதி மக்களே பிரச்சனை, கப்பல்ல பிரச்சனை, கடல்ல பிரச்சனை, காற்று வீசுதுன்னு அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி ஒரு புறஜாதி இந்துக்கள் கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். கிறிஸ்தவன் தூங்கிட்டு இருக்கான். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஆண்டவர் நினைச்சிருப்பார்ல, ஏன் ரட்சிக்கப்படாதவனே அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி பயத்துல கூப்பிடுறாங்க, இவன் ரட்சிக்கப்பட்டவன் அழைப்பை பெற்றவன் தூங்கிட்டு இருக்கான். இவனை கொண்டு ஒரு நினைவோ பட்டணமே மாறுதுன்னு கத்த பிளான் வச்சிருக்கிறாரு. இத மறந்தவன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் சீட்டை கிழிச்சிருக்கணும்ல. இவன் போனா போறான்டா, எனக்கு நினைவோ பட்டணம் மாறணும், வேற ஆளை சூஸ் பண்ணுவோம். கிருபையின் வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பும் மாறாது. சொல்லுங்க, கத்த சூஸ் பண்ணா அவனை மாத்துறதுக்காக சுனாமியை வர வைப்பாரு, புயலை வர வைப்பாரு, என்ன வேணாலும் செய்வார். கை தட்டுவோம், என்ன வேணாலும் செய்வார். ஏன் தெரியுமா? அழைப்புங்கிறது என்னதுன்னா தேவனுடைய சொத்து. கை தட்டுவோம், தேவனுடைய சொத்து. அந்த கப்பல்ல இருக்கிற சொத்துக்கள்லாம் வெளியே போகுது. தூக்கி முட்டை தூக்கி போடு, சாப்பாடை தூக்கி போடு, இரும்பு தூக்கி போடு, கப்பல்ல என்னெல்லாம் இருக்கு அவளை தூக்கி கடல்ல தள்ளு. அவ்வளவு சொத்தும் போது, அவ்வளவு சொத்து ஆண்டவர் காலி பண்ண வைக்கிறாரு. ஏன் நான் உனக்கு தந்த சொத்தை கவனிக்காம இதுதான் சொத்துன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க, எல்லாம் போயிரும். பாத்துக்க, கை தட்டுவோம், ஹல்லேலூயா. எல்லாம் போயிரும். நிறைய தேவனுடைய பிள்ளைகள், ஏயா ஆண்டவர் எனக்கு இப்படி பிரச்சனை, அடி மேல அடி, சோதனை, ஐயா எனக்கு இருக்கிற பணம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. உனக்குள்ள ஒரு அழைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க பெரிய சொத்து. அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த அந்த அழைப்புக்குள்ளே உன்னை பாதுகாக்கிற, உன்னை போஷிக்கிற, உன்னை பயன்படுத்துற, உன்னை நடத்துகிற எல்லா ஆசீர்வாதம் ஆண்டு சொல்றார். ஏன் சொத்துக்காக உன் சொத்தை காலி பண்ணுவேன், கப்பலனாலும் ஓட்டப்ப. ஏன்னா என் சொத்தை கண்டுபிடி. உனக்குள்ள இருக்கிற அழைப்பு இருக்கு, அது நான் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து, அது அழியாத சொத்து. அந்த சொத்துக்காக எதையும் நான் உடைப்ப, கடலையே ரெண்டா பொழப்ப. என் தேவன் அவனை கொல்லன்னு கூட நினைக்கல பாருங்க. புறஜாதி மனிதன் கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அழைப்புள்ளவனுக்கு நல்லாவே தெரியும், நம்மளாலதான் பிரச்சனை, நம்மளாலதான் பிரச்சனை தெரியும். நம்மளாலதான் காற்று வீசுது, நம்மளாலதான் கடல் கொந்தளிக்கு சுனாமி வருது, நம்மளாலதான் நஷ்டம். நம்ம யார் மேலையும் பழிய போட வேண்டாம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல செத்தாலும் சாவேனே தவிர முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்று ஓடிட்ட பிசாசு நெருங்க முடியாதுங்க. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கி, அனுதினம் உமக்காய் சுமக்கி. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும்
உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஒரு ஊழியக்காரர், வல்லமையா பயன்படுத்தக்கூடிய மனிதன், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறுல சிக்கிட்டார். குற்ற உணர்வுல வாதிக்கிறார். ஐயோ, என் மனைவிக்கு நான் உண்மையா இல்லையே, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே, குற்ற உணர்வுல இனி நான் உயிரோட இருக்க கூடாது, நான் உயிரோட இருக்க கூடாது. மோட்டார் பைக்ல அவர் போறாரு, போய் அப்படியே ஒரு லாரி மேல முட்டி செத்து இந்த உலகத்தை விட்டே போயிடணும், ஏன்னா நான் உண்மையா இருக்க முடியல, உண்மையா இருக்க முடியல அப்படின்னு கண்ணை பொத்திட்டு நேரா லாரி மேல போய் விடுறதுக்கு சாவருக்கு போயிருக்காரு. வேகமா வந்த லாரி பிரேக் போட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டான். கண்ணை திறந்து போய் லாரி அடிச்சு நம்மளுக்கு செத்துருமா தான் லாரியே ஆண்டவர் நிப்பாட்டி வச்சுட்டாரு. எப்பா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அழைச்சிட்டேன், உன்னை மாத்துவேனே தவிர உன்னை நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா கிருபையின் வரங்களும் அழைத்த அழைப்பு மாறாது. கைதட்டும், மாறாது. ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் அழைத்த அழைப்புல அவன் செய்யலன்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் இருதயம் இருக்கு பாருங்க, பீஸ்ஃபுல்லாவே இருக்காது, மனதுக்குள்ள சந்தோஷமே இருக்காது. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, என் அப்பா சொன்னதை செஞ்சா இருதயத்துல கொழுந்துட்டு எரியும். இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், நமக்கு ரெட் லைட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், நிம்மதியே இருக்காது. வாதிக்கும் கடந்து செத்துறணும் செத்துறணும், என்ன வாழ்க்கை செத்த வாழ்க்கை, என்ன வாழ்க்கை செத்த வாழ்க்கை, நிம்மதியே இல்லை. ஆனா அப்பாவுடைய ஊழியத்தை செஞ்ச வச்சுக்கவன், எவன் புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, என் அப்பா சந்தோஷப்படுறாரியா, அவர் சொன்னதை செஞ்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். கை தட்டுவோம், போய்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லையா, பரலோக தேவன் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா போதும். அவர் சொன்னாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதை செய்யலன்னு வச்சுக்கிறீங்களா, நான் ஊழியத்துக்கு வரும்போது முன்னாடி ஷிப்பிங் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டோட ஆத்துமா பாரம், ஹார்பர்ல வேலை பார்க்கிற லாரி டிரைவர், கிளீனரு, ஒவ்வொருத்தருக்கா இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது கம்ப்ளைண்ட் ஆகி பீசஸ் முதலாளிட்டே போயிட்டு வேல்சங்கர் முதலாளிட்டு அவர் கேட்கிறே, உனக்கு நான் வேலை பார்க்கற சம்பளம் கொடுக்கறேன்னா எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் ஆராதனைக்கு இழுத்துட்டு போறியாமா அப்படின்னு ஒரு வாரம் 10 நாள் சம்பளத்தை எனக்கு நிப்பாட்டி வச்சுட்டாப்ல. ஏன் தெரியுமா, அந்த நாட்கள்ல அந்த வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல சாப்பாடு. ஒரு நாள் நான் வேலைக்கு போலன்னா எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலத்துல இருந்த ஹார்பர்ல காலையில விடிய காலம் பாஸ்டர் 4 மணிக்கு ஜெபம் பண்ண கூட்டு போயிடுறாரு. வீட்டுல குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு 7 மணி இந்த 7:30 மணி இந்த பஸ்ஸை, ரத்னா பஸ்ஸை பிடிச்சிட்டு போவான். திரும்ப ரிலீவர் 7 மணி 7:30 மணிக்கு மாத்த வருவான். திரும்ப நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல இறங்கி அதுக்கப்புறம் எங்க ஏரியாவுக்கு நடந்து வர்றதுக்கு 8:30 மணி 9 மணி ஆயிரும். அப்படியே சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். காலையில 4 மணிக்கு பாஸ்டர் வந்துருவாரு. திரும்ப அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல குளிக்கிறதுக்கு தான் நேரம். இப்படிதான் ரொட்டீனே ஓடிக்கிட்டே இருந்தேன். ஹார்பர்ல ஒரு பிரேசல் ஆரம்பிச்சான். அங்க பிரேசல் ஆரம்பிட்டு ஆண்டவர்கிட்ட முட்டிக்கிட்டே, ஆண்டவரே என் வாழ்க்கையே ஹார்பருக்குள்ளே இப்படி அடைஞ்சிருக்கானப்பா, ஏன்னா இந்த ஹார்பர்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா, என் லைஃபே இப்படி இருக்கு, ஒரு ஆராதனை கூட விடுதலையா போக முடியலையே, என்னை வெளியே கொண்டு வாங்க, என்னை வெளியே கொண்டு வாங்க. ஆத்துமா பாரம் என்னை நிறைச்சிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, என் வேலை இன்னும் வரலப்பா, காத்திரு காத்திருன்னு. ஆனா அப்ப எனக்கு தாங்க முடியாததுதான். ஆனா ஆண்டவர் காத்து, ஏன்னா அங்க பலதரப்பட்ட மக்கள் ஹார்பர்ல வருவாங்க. லாரி டிரைவரு, கிளீனரு, ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் வருவாங்க. இயேசு பத்தி சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி ஹார்பருக்குள்ளேயும் அபிஷேகத்துல நடத்தி அப்படி ஆண்டவர் கொஞ்ச காலம் நடத்தினார். ஆனா எனக்கு பீஸ்ஃபுல்லா என்னன்னா, எனக்கு ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை அறியணும் அப்படின்னு ஒரு ஆகும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்பா, நான் சொந்தமா பிசினஸ் பண்ணணும், கொஞ்ச நேரம் தான் வேலை பார்க்கணும்,
நிறைய டைம் ஆத்துமாக்களை இயேசுவை பத்தி சொல்லணும் 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 அப்படின்னு அந்த ஆசையில ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் சில காலங்கள் கழித்த பிறகுதான் அதுக்குள்ள வாசலை திறந்தார். ஆர்பர்ல ஜெய்சிங், இன்னைக்கு அவர் நாசரேத்துல இருக்கிறாரு. ஜெய்சிங் என்ற சூப்பர்வைசர், அவர் இப்போ வார்ப்பு சூப்பரண்டா இருக்கிற ஓடிசியா இருந்து சூப்பரண்டா இருக்காரு. அவருக்கு நான் ஆர்பர்ல ரட்சிப்புக்குள்ள அபிஷேகத்துல வழி நடத்தினால அந்த நாட்கள்ல, நான் பஞ்சமான நாட்கள்ல எனக்கு அவர் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வருவார். கேண்டீன்ல 2 பேரும் சாப்பிடுவோம். அப்ப நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஊழியம் செய்யணும் ஆசை இருக்கு, ஊழியம் செய்யணும் ஆசை இருக்கு. என் லைஃபே ஆர்பருக்குள்ளே கிடக்கு. படுக்க எந்திக்க வாரேன், படுக்க எந்திக்க வாரேன், இப்படியே தான் இருக்கு. அப்ப அவரு திடீர்னு ஓடிசி ஆகி வார்ப்பு சூப்பரண்டா ப்ரமோஷனுக்குள்ள போறாரு. ஆண்டவர் சொப்பனத்துல அவன்கிட்ட பேசிட்டாரு, உன்னுடைய முதல் மாத சம்பளத்தை அவன்கிட்ட கொண்டு கொடு போ, அவன் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவரு சம்பள கவரை உடைக்காம எங்க வீட்டுக்கு வந்து வந்து கொடுக்கிறாரு. அந்த சம்பள கவரை கூட உடைக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறார், போர்ட்டஸ்ல, கவரை கூட உடைக்கல. எனக்கு ஆச்சரியமாயிட்டு, அப்பா ஜபத்தை கேட்டாரே அப்படின்னு என்னுடைய சகோதரர் மூலியமா ஹார்பர்ல, பிஷிங் ஹார்பர்ல ஒரு கனவா சின்ன ஒரு இது மாதிரி ஒரு சில போட்டுகள்ல எடுத்து ஐஸ் அடிச்சு அதை அப்படி அப்படி போட்டு அந்த இதுலதான் நான் உள்ள இறங்கினேன். ஆனா அந்த நாட்கள்ல வந்து அதுல அவ்வளவு ஆதாயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு ஆதாயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஐஸ் அடிச்சு அது வெயிட் ஏத்தி அது அந்த இடையில கூட கோளாறுலாம் பண்ணுவாங்க. இப்படிலாம் அப்படி இருந்தனால எனக்கு ஒரு நாளைக்கு அந்த நாட்கள்ல 94 95 தெரியல, அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய். எனக்கு ஆச்சரியமாயிட்டு. ஹார்பர்ல வேலை பார்க்கும் போது 12 ரூபா 15 ரூபா சம்பளம் தான் இருக்கும். இது ஒரு நாளைக்கு அப்படி 1500 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி கிடைச்ச உடனே, அப்பெல்லாம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டினியூஸா அந்நிய பாஷை பேசுவேன். ஒரு நைட் ஷிப்ட் எல்லாம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் வர பேச, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கா சொல்ற பெருமைக்கால் அப்படி பேசினவன். அந்த பணத்தை பார்த்தேன், ஒரு நாளைக்கு இவ்வளவா, ஒரு நாளைக்கு இவ்வளவா அப்படின்னு நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், அப்படியே போக 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 இதை டபுள் ஆக்கணுமே, இது இன்னும் 2 3 போட்டு பிடிக்கலாமா, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, அப்படியே பண்ண 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 மைண்ட் வந்து ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ எதுக்காக நீ கேட்ட? ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக தானே நீ பிசினஸ் கேட்ட. இப்ப ஃபுல்லா அதுலயே உன் மைண்ட் போயிட்டு. ஆண்டவர் எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் ஊழிய அழைப்பு வந்துச்சு, விட்டுருன்னாரு. குடும்ப கஷ்டம் சூழ்நிலை, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரு, சகோதரிகளுக்கெல்லாம் கெட்டி கொடுக்கணும், கொஞ்ச நாள் ஆண்டவரு. ஆண்டவர் சொப்பனத்துல காட்டினாரு, எல்லாம் சரக்கெல்லாம் கெட்டு லாஸ் ஆகி போட்டிக்கு வந்து ஒண்ணு இல்லாம கடனுக்குள்ள போற மாதிரி சொப்பனம் கண்ட. அதோடய வெளியே வந்திருக்கணும். ஆனா நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என் இருதயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமே இருக்காது. காசு இருக்கு, காசு வந்துச்சு, ஆனா சந்தோஷம் போயிட்டு, என் அப்பாவோடு உறவாடின உறவு போயிட்டு, அந்த பிரசவம் அந்த வார்த்தை. அப்பெல்லாம் ஆண்டவர் பேரை சொல்லுவாரு, இந்த பேர், இந்த ஆளை போய் பாரு, இந்த வீட்டுல போய் இருப்பா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆளை போய் தேடு, பேரை சொல்லுவாரு, இன்சியல சொல்லுவாரு. அப்படி போய் மீட் பண்ணிருக்க. அது என்னுடைய வாழ்க்கையில அப்படி படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. இருதயத்துல சந்தோஷம் போயிட்டு. எங்க அம்மா கஷ்டத்துல இருந்தனால எங்க அம்மா அவ்வளவு ஈஸியெல்லாம் தாராளமா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைக்கு வேணா கொடுப்பாங்களே, மத்தவங்களுக்கு யாருக்கும் இறக்கப்பட மாட்டாங்க. ஆனா அந்த பணம் வந்த உடனே வீட்டுக்குள்ள பீரல்ல வைக்க உடனே எங்க அம்மா சொல்றாங்க, என்னைக்கு இந்த பணம் வந்துச்சோ, எங்க அம்மாவே அப்படியே பேசினாங்க. ஆச்சரியம், இந்த பணம் என்னைக்கு வந்துச்சோ என் இருதயம் டபா டபா டபான்னு அடிக்குப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, இந்த பணத்தை தூக்கி வெளியே தூக்கி போட்டு நீ பேசாம ஊழியத்துக்கே போயிடப்பா, இந்த பணம் வேண்டாம். நான் என்ன யோசித்தேன், நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனா தானே பிரச்சனை. 2 பேரை சம்பளத்துக்கு போட்டுட்டு அவனை செய்யட்டும், எனக்கு ஆதாயத்தை மட்டும் கொண்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறமும் என் இருதயத்துல பீஸ்ஃபுல், நீ அதை விட்டுட்டு வெளியே வா.
சொன்ன மாதிரியே லாஸ் ஆயிட்டு தொழில் முடங்கிட்டு அதுல எனக்கு பெரிய லாஸ் ஆகி கடனுக்குள்ள சிக்கிட்டேன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படல. அப்பாட்ட சரண அடைஞ்சிட்டேன். அப்பா அப்பா உங்க அழைப்பு நான் சரியா செய்யலன்னு எனக்கு நிம்மதியே போச்சுப்பா, நிம்மதியே போச்சு. நான் இப்ப சரண் அடைஞ்சிடறேன்ப்பா. நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் தந்தா போதும், நான் உங்க ஊழியத்தை நிறந்த நிம்மதியா செஞ்சுட்டு போயிருவேன் அப்படின்னு சரண் அடைஞ்சேன். நான் சரண் அடைஞ்ச பிறகுதான் கர்த்தர் ஊழியத்துல நான் தீவிரமா இறங்கும் போதுதான் அக்காவை கட்டி கொடுத்தேன், தங்கச்சியை கட்டி கொடுத்தேன். ஐயா என்னுடைய தேவைகள் எல்லாமே என்ன அழைத்தவர் உண்மை உள்ளவர். கைதட்டும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். நீ கொஞ்சம் இம்மி அளவு ட்ராக் ஆகன என்னால எங்க அம்மாவுடைய இருதயத்தை, ஏன்னா எங்க அம்மா லேசுக்குள்ள வேலையை விட்டுட்டு ஊழியத்து போ சொல்ல மாட்டாங்க, கஷ்டம். ஆனா எங்க தேவன் அழைச்சார்னா எந்த கல்லான இதயத்தை ஒட்டைப்பார். கைதட்டும். ஒட்டைப்பார், ஒட்டைப்பார், ஒட்டைப்பார். நீங்க நிறைய பேருக்கு இதுல சந்தோஷம் இருக்கு, இதுல சந்தோஷம். அப்பா சொன்ன ஊழியத்தை சின்னதோ பெருசோ செஞ்சு பாரு, அதுல இருக்கிற சந்தோஷம் எதுலயுமே கிடையாதுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிடுவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிடுவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிடுவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி செய்யறது என் உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? என் அப்பாவுக்கு தான் தெரியும். எவ்வளவு தேவைகள் எவ்வளவு இது இருந்தாலும் சரி, பரலோகம் களி கூறுது, உள்ள சந்தோஷப்படுது. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலோ உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலோ உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிட ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. யோனா கப்பல்ல உட்கார்ந்து நிம்மதியா இருந்திருப்பான்னு நினைக்கீங்க? அவனுக்கே தெரியும் நம்மளாலதான் பிரச்சனை. யோனா 1:11-12 எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க, அவனுக்கு தெரியும் நம்மளால. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கப்பல்ல இருக்கவங்க, ஐயா என்னையா பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது, இப்படி கொந்தளிக்கு, இதுக்கு என்ன, இதுக்கு முடிவு என்ன?
அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சீட்டு போட்டாங்க. யாரால பிரச்சனை? சீட்டு யோனா பேருக்கே விழுந்துட்டு, அவனாலதான் பிரச்சனை. 12ஆம் வசனத்துல யோனா என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அப்ப அவனுக்கே தெரியுது என்னாலதான் பிரச்சனை. இப்ப என்ன கப்பல்ல இருந்து தூக்கி என்ன கடல்ல போடுங்க, அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு. சொல்றான் பாருங்க, என் நிமித்தம் தான் பிரச்சனை, என்னாலதான் பிரச்சனை, என் நிமித்தமாய் பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். இந்த பெரிய கொந்தளிப்பு என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை, உங்களால எனக்கு பிரச்சனை இல்ல, என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை. எல்லாம் பக்கம் சொல்லுங்க. நீங்க ஊழியத்தை சரியா செய்யலன்னா, உங்க அழைப்பை செய்யலன்னா, ஐயா சத்துரு எங்கிட்டு கூடி வரனே தெரியாது. மனைவி மூலியமா வந்துரும், கணவன் மூலியமா வந்துரும், பிள்ளை மூலியமா வந்துரும், வேலை மூலியமா வரும், நிம்மதியா இருக்கவே முடியாது. அவன் யோனா ஒத்துக்கிட்டான். என் நிமித்தமாக இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அதே மாதிரி என்ன நடந்துச்சு? தூக்கி போட்டாங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். அவனை தூக்கி அப்படியே கடல்ல தூக்கி சமுத்திரத்துல போட்டாங்க. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. மேட்ரு முடிஞ்சது. இன்னைக்கு ஆண்டவருடைய உன்னுடைய அழைப்பு, அதுல என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதுல ஜாக்கிரதையா தெளிவா உறுதியா நின்னுட்டேன் வச்சுக்கிறீங்களா, பிரச்சனை சால்வ் முடிஞ்சது. அவனை தூக்கி போட்டாங்க கடலை. ஆனா அவனுக்கே தெரியுது என்னாலதான் பிரச்சனை, என்ன தூக்கி போட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சது. ஐயா நீ தண்ணி கொடுக்கிற ஊழியமோ, நீ பாட்டு படிக்கிற ஊழியமோ, நீ தூக்குற ஊழியமோ, நீ பாஸ்டருக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊழியமோ, வெளிப்பாடு சொல்ற ஊழியமோ, அவர் கொடுத்து தாங்குற ஊழியமோ, அவருக்கு புத்தி சொல்ற ஊழியமோ, ஆலோசனை சொல்ற ஊழியமோ, என்ன ஊழியமா இருந்தா ஒன்னு அதுக்கு அழைச்சிட்டாரா? ஒன்னு ஆண்டவர் அழைச்சிட்டாரா? அத நீ செஞ்ச, இந்த அழைப்புக்குள்ள உறுதியா இருந்தாலும், இமயமலையே வந்து உன் மேல விழுந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. கைத்தட்டும். ஒன்னும் பண்ண முடியாது. கைத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழைப்புல ட்ராக் மாறும்போது நான் ஆண்டவர்ட்ட கேட்ட ஊழியம் என்ன தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் தான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். அதுதான் ரொம்ப ஊரா சுத்தலாம், நாடா சுத்தலாம், ஸ்டேஜ் கிடைக்கும். ஏன்னா அப்ப எனக்கு ஆரம்பத்துல அந்த அறிவு உணர்த்து வர ரொம்ப துல்லியமா செயல்படும். பேர் சொல்லி அழைக்கிறது, அந்நிய பாஷையில ஒரு மணி நேரத்துக்கு கூட 1 மணி நேரம் பேசிட்டாருன்னா அப்படியே அட்ரஸே போட்டுருவாரு. அந்த கிஃப்ட் இருந்தனால எனக்கு அதுதான் ரசிச்சேன். அப்படி நம்ம அந்த பேர் சொல்லி அழைக்கணும், அந்த பேர் சொல்லி அழைக்கணும், அந்த பிசாசம் மேல கிரவுண்ட்ல இருந்து பெரிய மேடையில இருந்து அப்படி பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, கொடக்கம்ப கொடுத்துரு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. ஐயோ ரிஸ்கான ஊழியமால இருக்கு. 4 பேர் இருப்பான், 5 பேர் இருப்பான், 5 கோணத்துல இருக்கும். 5 கோணத்துல இருக்கும். இவன் வந்தா நான் வர மாட்டேன்மா, அவன் வந்தா நான் வர மாட்டேன், அவனை போய் சொல்லுங்க. இவர் இந்த ரெண்டையும் ஸ்பேர் பண்றதுக்குள்ள அவன் மண்டை இடிஞ்சிரும். ஐயா இது ரிஸ்கான ஊழியமே. ஆண்டவர் அதுக்கப்புறம் சொன்னாரு, நீ ஒரு மிஷனரி, பவுலை போல நீ ஒரு மிஷனரி. மிஷனரின்னா என்னது? அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அப்போஸ்தல ஊழியம் அப்படின்னு. ஆனா தேவன் என்ன முதல்ல சுவிசேஷ பாதையில நடத்தினாரு, அப்படியே கொடக்கம்ப கொடுத்து மேய்ப்பர் பாதையில நடத்தினாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, அதுல திருப்தி அடைஞ்சிடாத, உனக்கு ஃபைனலா ஒரு ஊழியம் இருக்கு, அப்போஸ்தல ஊழியம். ஊழியர்களை உருவாக்கணும். கைதட்டும். ஊழியர்களை உருவாக்கணும்.
அப்ப என்னன்னா, எப்பா அப்போஸ்தல ஊழியம்னா ரிஸ்கான ஊழியமே, அது நம்ம அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா, அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கா அப்படிலாம் மண்டே ஆண்டு சொன்னாரு. நான் அழைச்சேன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அந்த கிருபை அவர் தருவார். கைத்தொட்டு, கிருபையை தருவார். இப்ப எனக்கு விருப்பமானதை செஞ்சேன் வச்சுங்களேன், என்னை தூக்கி கடல்ல தான் போடணும். என்னை தூக்கி என்ன செய்யணும்? கடல்ல தான் போடணும். ஆனா நான் அழைப்புல உறுதியா இருந்தா நான் நிக்கிற இடமெல்லாம் பாதுகாப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. யோசேப்பின் மித்தமாக போத்திமா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஓ glory 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 glory, நீ அழைப்பை செஞ்ச உன் நிமித்தமா உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். கை தட்டும், குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். என்ன நடந்துச்சு தெரியுமா? தூக்கி போட்டாங்க, கடல் பினிஷ் ஆயிட்டு, காத்தும் போயிட்டு சுனாமியும் போயிட்டு, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அதுல 17 வாசு பாருங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி. இங்க பாருங்க, இயற்கையா ஆண்டவர் சும்மா விடல. ஒரு மனிதனுக்காக, நல்ல கவனிங்க, அழைப்பு என் சொத்துன்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, அந்த அழைப்புக்காக இயற்கையே ஆட்டி படைக்கிறாரு. காற்ற விடமாட்டிக்காரு, கடல்ல விடமாட்டிக்காரு, கடல்ல வாழ்ற மீனை திமிங்கலத்தை கூட விடமாட்டிக்காரு. ஏன்னா அழைச்சவன் என் பக்கத்துக்கு திரும்பணும். நான் எதுக்கு அழைச்சனோ அதை செய்யணும். அதை அவன் செய்யலன்னா கப்பல்ல இருக்கிற அத்தனை சரக்கு போன மாதிரி உன்கிட்ட இருக்கிற எல்லா சரக்கு, சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், பாதுகாப்பு எல்லாத்தையும் நீ இழந்துருவ. இன்னைக்கு நிறைய பேருக்கு போய்கிட்டு இருக்குன்னா நீ கண்டுபிடிங்க. அந்த யோனாவை பாருங்க, என்ன 17ல யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆயத்தப்படுத்தியிருந்தார். மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஒரு அழைப்புள்ள மனிதனுக்காக ஆண்டவர். அப்ப அந்த மீனை யோனா உள்ள படுத்து காலை நீட்டி ஜம்முன்னு 3 நாள் தூங்குற அளவுக்கு மீனுடைய நீளம், மீனுடைய அகலம், உயரம் எல்லாத்தையும் அப்பா பிளான் பண்ணி அவனை வாய் வழியா உள்ள விட்டு 3 நாள் கடை, 3 நாள் கடை, உள்ள கடை. அப்ப ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க. அந்த மீனுடைய திமிங்கலத்தினுடைய பல்லுபட்டா யோனா காலி. இப்ப சில நேரங்கள்ல நம்மளால சத்துருவால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் தெரியுமா? நம்ம மேல ஒரு அழைப்புங்கிற ஒரு சொத்து இருக்கு. கை தட்டுவோம், அழைப்புங்கிற சொத்து இருக்கு ஐயா, அது எதுவுமே அசைக்க முடியாது. அந்த அழைப்புக்காக அவன் உள்ள பெட்டு போட்டு படுக்கிற அளவுக்கு அவன் உள்ள அப்படி அவன் நெருக்கத்துல இருந்தானே இல்லையோ, உள்ள அவன் சேப்பா இருக்கும்படி, அவன் உயிர் பெயராதபடி, பல்லுபடாதபடி, அவன் மற்ற மீன்களை தின்கும் போது அந்த இறப்பைக்குள்ள இவன் போனா இவன் காலியாயிருவான். அப்ப அந்த மீனுக்கு 3 நாள் சாப்பிடாம வச்சு அந்த மீனுடைய நீளம், அகலம், உயரம் அப்படின்னு அவனை உள்ள வச்சு சேப்பா வச்சிருக்கிறார்னா, என் தேவன் அழைப்புக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார். கை தட்டுவோம், அல்லேலூயா. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன்.
அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே. என்ன பிசாசியா உயிரை எடுக்கணும்னா 12 13 வயசுலயே 14 15 வயசுலயே நான் உயிரை விட்டுருப்பேன். இந்த முயல் தீவுல நான் போன போட்டுதான் தாந்துச்சு. அந்த போட்டுலதான் ஏறன்னு போறேன், கையை தட்டி விட்டாங்க. முயல் தீவுல அந்த கர்நாளுக்கு போவாங்க, பொங்கல் கர்நாளுக்கு. நான் போன போட்டுதான் தாந்துட்டு நான் தண்ணியில கரையில நின்று பார்க்க, எல்லாம் செத்து பிணமா மிதக்காங்க. எல்லாரும் குழியோடி பெண்களுடைய முடியெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. நான் அதை பார்த்த உடனே அப்பா இனி இந்த தண்ணி பக்கமே வரமாட்டேன்னு ஓடி கிரீன் கேட்ல ஓடி பஸ் ஏறி நான் தூத்துக்குடி வந்துட்டேன். இங்க எங்க வீட்டுல எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க. ஐயா நம்ம தம்பி இதுல கிடப்பானா அதுல கிடப்பானா இங்க தேடுறாங்க. நான் இங்க தூத்துக்குடிக்கு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு அழைப்புள்ளவனுக்கு ஒரு மீனை உண்டாக்கி அதை உள்ள சேப்பா வச்சு அவனை பாதுகாத்து அவனை கக்க வேண்டிய இடத்துல கக்கிறதுக்கு எவ்வளவு அரணா வச்ச கோளாறு பிடிச்ச யோனாவையே அப்படி காக்கிறாரு பாருங்க. அதான் அழைப்பு. கை தட்டுவோம். அழைப்பு, அழைப்பு, அழைப்பு. கிருபையின் வரங்கள் அவருடைய அழைத்த அழைப்பு மாறாது. கார்ல எத்தனையோ ஆக்சிடென்ட், எத்தனையோ. நான் கார் ஓட்டுறேன், நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா ஓட்டுவேன் நீங்க நினைப்பீங்க. என் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு நாள் கார் ஓட்டும் போது கண்ணாடி பார்க்க மாட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்றோம் இல்லையா, கண்ணாடி பார்த்தே ஓட்ட மாட்டேன். இத்தனை வருஷம் ஓட்டிட்டாங்க, எத்தனை வருஷம். அப்ப யாரு? ஆவியானவர் தான் ஓட்டிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கை தட்டுவோம். ஆவியானவர் தான் ஓட்டி இருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு தடவை நிக்சனை மதுரை ஏர்போர்ட்டுக்கு நான் கொண்டு போய் விட வேண்டி இருக்கு. ஒரு நாள் 80க்கு மேல நான் போனதே கிடையாது. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு போகணும், பிளைட்டை பிடிக்கணும். அன்னைக்குதான் 120ல போறான், ஃபுல் ஸ்பீடு. ஏன்னா அந்த பிளைட்டை பிடிக்கணும்னு நான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்பீடு உனக்கு தேவையில்லை, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த மாமிசம் இருக்கு பாத்தீங்களா, பிளைட் மிஸ் ஆயிடக்கூட, பிளைட் மிஸ் ஆயிடக்கூட, பிளைட் மிஸ் ஆயிரு. 120ல வச்சு போறான். கண்ணு ஏற்கனவே கண்ணாடி பார்க்க மாட்டேன், பறந்து போறேன். எப்படியோ நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நான் ஓட்டி இருக்கவே மாட்டேன், ஆவியானவர் தான் ஓட்டி இருப்பார். என்ன நடந்ததுமா? அவர் சொன்னதான் நடந்துச்சு. அங்க போறான், டைம் பிளைட் டைம் தேவனே மாத்தி போட்டார். அங்க போய் ஏர்போர்ட்ல 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா அப்படி அந்த இடத்துல ஒரு டென்ஷன்ல எங்கேயா முட்டுனா என்ன ஆகும்? அப்ப என்ன எதுக்காக சொல்றான்னா, ஒரு அழைப்பு உள்ளவனை நிக்சன் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க வந்தாதான் நான் போனோம், கப்பலுக்கு போனோம். ஏன்னா ஒரு அழைப்புள்ளவன் போகும்போது அந்த அழைப்புக்கு எவ்வளவு, தேவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த அழைப்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஏன்னா தேவனே அவனுக்குள்ள அழைப்பா இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன் பாரு. ஆனா அதே மாதிரிதான் கர்த்தர் அவரை கனப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். கைத்தட்டும். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு அழைப்பு உள்ளவனை ஆண்டவர் பாதுகாக்கிற விதங்கள், நடத்துகிற விதங்கள், அவனை போஷிக்கிற விதங்கள் கண்டே பிடிக்க முடியாதுங்க. எலியாவை ஆண்டவர் எப்படி போஷித்தாரு? காகத்தை கொண்டு. என் குதிரையில அனுப்பி விடலாம? காக்காவே ஒரு திருட்டு காக்கா திருடுறது. ஏன் ஆண்டவர் காக்காவை கொண்டு அனுப்புறாரு? குதிரையில போனா ஆகாப் ராஜா கண்டுபிடிச்சிருவான், எலியா எங்க இருக்கான், கடற்கரை ஓரத்திலயா இருக்கான், அவனை நான் அழிக்க போறேன், அவனை நான் அழிக்க போறேன், தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ கடற்கரை ஓரத்திலே, அந்த ஆத்தங்கரை ஓரத்திலே உட்கார்ந்துரு, வெளியே வரக்கூடாது. உனக்கு சாப்பாடு தானே தேவை, உனக்குள்ள அழைப்பு இருக்குல்ல, அந்த அழைப்பு தேவனுடைய சக்தியே உனக்குள்ள இருக்கு. அதனால சாப்பாடு பரலோகத்துல இருந்து கூட உன் மேல விழுந்துரும், நீ உட்காரு ஆத்தங்கரையில. ஆண்டவர் எங்க யார் மூலியமா அனுப்புறாரு பாருங்க, காக்கா மூலியமா அனுப்புறாரு. குதிரை மூலியமா போனா ஆகாப் ராஜா கண்டுபிடிச்சு அவன் இருக்கிற இடத்தை பிடிச்சிருவான். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரா, தரவழியா இல்லாம வான்வழியா அனுப்புகிறார். அப்ப மனுஷனால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அழைப்புள்ளவன ஆண்டவர் எப்படி காப்பாத்துறாரு, அவன் எப்படி சாப்பிடுறான், எப்படி போஷிக்கிறாங்க, எப்படி தாங்குறாங்க, கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதுதான் அழைப்பின் வல்லமை. அழைப்பின் வல்லமை. கிருபையின் வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பும் மாறாது.
அழைத்த அழைப்பும் மாறாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பொத்தி 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 உன்னை எதனால பாதுகாத்து வந்திருக்கிறார் தெரியுமா? இன்னும் உணராம இருந்தான்னா கொந்தளிப்பு அமராது. ஐயா ஆஃப் பண்ணு, ஆண்டவர்ட்ட உறுதியா கேளு, எனக்கு என்ன அழைப்பு, என்ன அழைப்பு, என்ன ஊழியம், அதை நான் தெளிவா நான் தெரிந்து கொள்ளனியா. சங்கீதம் 68:16 எடுத்து வாசித்து பாருங்க. 18 உன்னதங்களில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. மனுஷனுக்கு அப்ப என்னதுன்னா அந்த அழைப்புங்கிற என்ன தெரியுமா? அதான் தேவனுக்கு என்ன சக்தியோ அதே சக்தி ஒரு அழைப்புள்ள அவங்க கூட வாரான்னா தேவனே கூட வர்றதுக்கு சமம். ஏன்னா அந்த அழைப்புங்கிறது தேவன் தான் வரமா ஒரு மனிதனுக்குள்ள வந்து உள்ள வந்து உட்கார்றாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணி மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். நீங்க ரொம்ப நல்லவங்கனால வரங்களை கொடுக்கலையா? நம்ம துரோகிகளா இருந்தாலும் அவருடைய வரம் இருக்கு, அந்த அழைப்பு இருக்கு, நம்மள வேறு மனுஷனா மாத்திரும். கை தட்டுவோம். வேறு மனுஷனாய் மாத்தி விடும். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல ஒவ்வொரு வசனமா எடுத்தீங்க வச்சுக்கிறீங்களா? எபிரேயர் 3:1 சொல்றாரு, இயேசு ஒரு அப்போஸ்தலர், நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். யோவான் 10:11 சொல்லப்பட்டிருக்கு, நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 4:14 சொல்றாரு, சமரியா ஸ்திரிட்ட இயேசு தண்ணி கேட்கும் பொழுது அவ தண்ணி கொடுக்கா. ஆனா அவர் முதல்ல என்ன சொல்றாரு, நீ கொடுக்கிற தண்ணீரோ தாக எடுக்கும், நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய நித்திய காலமெல்லாம் ஊறுகிற ஜீவ நீரூற்றாயிருக்கும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, உனக்கு உன் புருஷனை உன் புருஷன் இங்கே இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். உடனே அவர் என்ன, எனக்கு புருஷன் இல்லை என்றால். உடனே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஐயா. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். பொட்டல் அடிச்ச மாதிரி அடிக்கிறார். இருதயத்துல நிலைமை என்ன ஒரு ப்ராஃபட். லூக்கா 7:14 இருக்கு, விதவியினுடைய மகன் அந்த பாடையை சுமந்துட்டு அடக்கம் பண்றதுக்கு சுமந்துட்டு வரும்போது இயேசு மனதுருகி அந்த பாடையை தொட்டார். தொட்ட உடனே சுகமாயிட்டாங்க. உடனே என்ன சொல்றாங்க, ஐயா மிராக்கிள், நீ உண்மையிலே என்னது? எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசினாலே மிராக்கிள் சொல்லுங்க, அற்புத அடையாளம். அப்போஸ்தலன் தீர்க்கதரிசியுடைய அஸ்திவாரத்துல கட்டப்படணும்னா அவனுக்கு அற்புத அடையாளம் ஊழியம் செய்யணும்னு அப்படி துடிக்கும். இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு மேய்ப்பர். லூக்கா 4:18 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒரு சுவிசேஷகர். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப இயேசு ஒரு சுவிசேஷகர். எம்மாவூர் சீடர்களுக்கு அவர் போதிக்கிறாரு. அந்த வசனத்தை போதிச்ச உடனே அவங்க இருதயம் அப்படியே கொழுந்துட்டு எரியுது. எப்பா பைபிள்ல இப்படிலாம் இருக்கா அப்படி எழுதி வசனத்தை அக்கி வேற ஆணி வேற பிரிச்சு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு போதகர். இயேசு ஒரு அப்போஸ்தலர், இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு போதகர், இயேசு ஒரு சுவிசேஷகர், இயேசு ஒரு மேய்ப்பர். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரா, எல்லாருக்குள்ளையும் பிரிச்சு சிலரை பாஸ்டரா மேய்ப்பரா உள்ள போய் உட்கார்ந்துறாரு, சிலருக்குள்ள சுவிசேஷகரா போய் உள்ள போய் உட்கார்ந்துறாரு, சிலருக்குள்ள அப்போஸ்தலரா போய் உட்கார்ந்துறாரு. ஆளினால் கிறிஸ்து தான், கைதட்ட இயேசு தான். ஆனா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. கைதட்டும், அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நான் முதல்ல தேவனுக்கு எவ்வளவு சக்தியோ அதே சக்தி அழைப்புக்கு இருக்கு. ஏன் யோனாவுக்காக அப்படி கடலை கொந்தளிக்கிறான்னா அவனுக்குள்ள இருக்கிற அழைப்பு இருக்கு. அது தேவனுடைய சக்தி. சொல்லுங்க, தேவனுடைய சக்தி.
அவனை திருத்தி தான் கொண்டு வராரு. நீங்க இவ்வளவு கோளாறுல அவனை காப்பாத்தி மீனுக்குள்ள இருந்து ஜோம் பண்றான், வெளியே கக்க வச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோனா 3:4 பாருங்க, அவ்வளவு சேட்டை பண்ணா அங்க நினிவே பட்டணத்துல போய் வாயை திறந்து ஒரு வார்த்தை தான் சொன்னான். யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். ஒரு வார்த்தை தாங்க சொன்னான். ஆண்டவருடைய சமூகத்திட்டு விலகி போனா, ஆண்டவரே வேண்டாண்டு போனா, கப்பல்ல எல்லாரும் ஜெபம் பண்றான், இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனால நாட்டுக்கே பிரச்சனை. ஆனாலும் ஆண்டவர் அவனை சீட்டை கிழிக்காம அவனை திருத்தி மீன் வயிற்றுக்குள்ள போக வச்சு, அங்க ஜெபம் பண்ண வச்சு, அங்க மனமாற வச்சு, அவனை கக்க வச்சு வெளியே கொண்டு வந்து அதே அழைப்புக்கு நினிவோக்கு கொண்டு வராரு. கொண்டு போய் அவன் பேசுற வார்த்தையில நினிவே பட்டணமே குலுங்குதுங்க. கைதட்டும், குலுங்குது. ஹல்லேலூயா. அதுதாங்க அழைப்பு. சில நேரங்கள் சொல்லுவாங்க, ஆராதனை முடிஞ்சு, பாஸ்டர் எனக்குன்னே நீங்க பேசுனீங்க, எனக்குன்னே பேசுனீங்க, ஃபுல்லா எனக்குன்னே வார்த்தை வந்துச்சு. பேசினவர் யாரு இல்ல, அழைப்பு. அப்போஸ்தலர் உள்ள இருக்கிறார், புறப்பட்டு உள்ள இருக்கிறார். கைதட்டும், உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் யாரை எப்படி விடுதலை ஆக்கணும், எப்படி பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, அழைப்புங்கிறது தேவனே வல்லமையா உனக்குள்ள இறங்கிட்டாரு. உன்னை தீர்க்கதரிசி சொன்னா நீ நம்பிதான் ஆகணும். முதல்ல அதை நம்பு. நீ கர்த்தருடைய வாய், நீ கர்த்தருடைய கண்ணு, பெரிய பெரிய அற்புதங்களை செய்து காட்டு. அதே மாதிரி ஒரு ஊழியக்காரனை சரியான அழைப்பு அவனுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எப்படி இப்ப நம்ம அப்போஸ்தலர் ஊழியம் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோம், இது உண்மைதானா, அது உண்மைதானா? கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முடிக்க போறோம். 7, 8, 9 எடுத்து வாசிங்க. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி, சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி, புறஜாதிகளுக்கு, அதாவது சாதாரண மனிதன் கூட பெரிய பெரிய ஊழியக்காரங்க செய்ய முடியாததை கூட சாதாரண விசுவாசிகளை கொண்டு செய்ய முடியும் அப்படின்னு உருவாக்கக்கூடிய அந்த அப்போஸ்தல அழைப்பு பவுலுக்குள்ள இருந்துச்சு. பேதுரு திரள் கூட்டத்தை ஆசீர்வதித்தாரு. ஆனா பவுலுக்குள்ள என்னன்னா, ஐயா இதுல 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரை உருவாக்கி அவுத்து விட்டா 1000 கோடிகளை கொண்டு வந்துருவாங்க. கை தட்டுவோம், 1000 கோடிகளை கொண்டு வந்துருவாங்க. ஹல்லேலூயா. ஆனா பேதுருடைய ஊழியம் என்ன தெரியுமா? எனக்கு கிரவுடு வேணும், எனக்கு கிரவுடு வேணும், எனக்கு 5000 வேணும், 10000 வேணும், அப்படி இருந்தாலும் அவனுக்கு திருப்தியா இருக்கும். ஆனா பவுல் அப்படி இல்ல. இதுல ஒரு ஆளை நான் உருவாக்கி அவன் ஸ்ட்ராங் ஆக்கி அவனை வெளியே அனுப்புனா இந்த ஒரு ஆளு 3000, 5000, 10000 கொண்டு வந்துரும். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பவுலுடைய பாரம். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி தேவன் அவனை அழைத்தாராம், பலப்படுத்தினார். அடுத்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும், உனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு, செத்தவனை எழுப்புற ஒரு அழைப்பு இருக்கு, அப்போஸ்தல அழைப்பு இருக்கு, அற்புத அடையாளம் செய்யற ஊழிய அழைப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாராம். உனக்கு தூணா இருக்கும்படி, ஐயா உனக்கு தூணா இருக்கும்படி புறப்பட்ட ஏற்படுத்துவேன், செபிக்கிற ஆளை ஏற்படுத்துவேன், கொடுக்கிற ஆளை ஏற்படுத்துவேன், உனக்காகவே ஜெபம் பண்ற ஆளை ஏற்படுத்துவேன். நீ விழுந்துடக்கூடாதுங்கிறக்காக உனக்காக எந்த நேரமும் போராடி கொண்டு இருக்கிற சில அந்த பாருங்க தூண்களாக. யாரெல்லாம்?
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது ம். தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு யாக்கோப்பு, கேபா கேபா, யோவானும் யோவான், நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் ம், நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி ம், உன்னிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக ம். எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து வலது கை கொடுத்து, தரித்திரரை நேர்த்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். வலது கை. அப்புறம் என்ன தெரியுமா? இப்ப நான் உங்க மத்தியில ஸ்ட்ராங்கா நிக்கேன்னா நான் ஒரு ஆளா நிக்கல. என்னை சுத்தி எத்தனை பேர் எனக்கு ஜெபம் பண்றாங்க, என்னை தாங்குறாங்க, என்னை போஷிக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்துதான் அந்த அப்போஸ்தல அபிஷேகம் வெளிப்படுது. அல்லேலூயா. மத்தியானம் டேவிட் பிரதர் எப்படி பிரதர் சமாளிக்கீங்க, எப்படி பிரதர் இது எவ்வளவு பயங்கரமா செலவாகுமே? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ வந்தாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நான் சொல்லிட, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை தூண்கள் அப்பா எனக்கு ஆண்டவர் கொடுத்த, எத்தனை தூண்கள். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவரவருக்கு எது இதனால செய்யறாங்க. பாஸ்டருக்கெல்லாம் செய்யணுமாங்க, எல்லாத்தையும் நானே போட்டு செய்யணுமாங்க, நான் இப்படி கொடுக்கணுமாங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணணுமாங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணி என்ன செய்ய, பாஸ்டர் நல்லா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி அல்ல. ஒரு சரியான ஒரு மனிதனுக்கு அழைப்பு இருந்தா அவனை சுத்தி நிறைய தூண்களை கர்த்தர் நிறுத்தி வச்சிருப்பாராம். இந்த முன்னுக்கு உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்களே, ஓ ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, எனக்காக தாங்குறவங்க எல்லாமே தூண்கள்ங்க, தூண்கள். இது எதை நான் தெரியுமா? கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிற அழைப்பு. சொல்லுங்க, அழைப்பு, அழைப்பு, அழைப்பு. ஏன்னா அதை வச்சே அப்பாவை நேசிக்க முடியும். அப்பா, யோனாவை மீனுக்குள்ள வச்சு சேப்பா வச்ச மாதிரி என்னை எத்தனை விதத்துல காப்பாத்துனீங்கப்பா. அப்ப என்னது, யோனாவை கொண்டு நினைவோ பட்டணமே குலுங்க வச்சது போல இந்த தமிழ்நாடு, இந்தியாவை, உலகத்தை குலுக்கிறதுக்காக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். கைதட்டோ, அழைத்திருக்கிறார். கிருபையின் வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைச்சு வச்சிருக்கிறாரு. நீ ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள அடப்பட்டு கிடக்க, ஆண்டவர் சொல்றார் வெளியே வா. அப்படியே கொந்தளிப்பு ஆஃப் ஆயிரும். ஏன்னா உன்னை அழைச்சிட்டாருன்னா உன்னை போஷிக்கிற விதம், உன்னை பாதுகா, அவன் அப்படியே படுத்து கிடந்த மாதிரி இதோட எந்திக்க முடியாத மாதிரி நினைப்பான். டபக்குன்னு மறுநாள் பாருங்க சிங்கம் மாதிரி வந்துருவான். ஏன் தெரியுமா? ஊழியக்காரனுக்குனே ஆண்டவர், ஊழியம் செய்யறவனுக்குன்னே ஆண்டவர் ஒரு கையில ஒரு வாள் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஊழியம் செய்யறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாள் இருக்கு. எத்தனை பேர் அறிய போறீங்க? சொல்லுங்க, ஒரு ஸ்பெஷல் வாள். அந்த வாளை தூக்கிட்டா இருக்கிற சத்துருல நொறுங்கிரும். என்ன வாள் தெரியுமா? ஊழியம் செய்யறவனுக்கு அந்த அசட்டு தைரியம் இருக்கணும். ஏசாயா 54:17 உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஐயா, இந்த உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் சரி, என் பக்கத்திலே 1000 பேர், என் வலது பக்கத்திலே 10,000 பேர் எதிர்த்து வந்தாலும் ஒன்றுமே என்னை அணுகாது. ஏன் தெரியுமா?
ஒரு வாள் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு விரோதமாய் எத்தனை மாந்திரிகம், எத்தனை விக்கிரங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தந்திரங்கள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை என்னை மனமடிய செய்ய, என்னை கண்ணீர் வடிக்க வைக்க, என்னை ஓடக்கூடாது, அழிச்சிடணும், ஊழியத்தை நாசம் பண்ணிடணும், எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, என் அப்பா கொடுத்த ஒரு வாள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும். கையை தட்டுவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி. உனக்கு விரோதமா ஒருத்தன் மாந்திரிகம் செய்யறானா, அவன் பீஸ் பீஸா துண்டு துண்டா போயிருவான். ஒரு ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு அந்த ஆயுதத்தை தூக்கி ஆண்டு சொல்றாரு, இது என்னால் உண்டான நீதி. ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இது ஊழியக்காரருக்கு சுதந்திரமும் என்னால் உண்டான நீதி என்று மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுவோம். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆயுதத்தை தூக்குங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க. எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும். சொல்லுங்க, எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும். எல்லாம் சொல்லுங்க, வாளை தூக்குங்க, வாளை தூக்குங்க. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானா என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். என் ஊழியக்காரர் எங்க இருக்கிறானோ அங்க நான் இருக்கிறேன். உனக்குள் இருக்கிற அழைப்பு தாயா தேவனே அழைப்பா வந்திருக்கிறாரு, வல்லமையா வந்திருக்கிறாரு, வரங்களா வந்திருக்கிறாரு. உன்னை தொட்டா தேவனை தொட்ட மாதிரி. உன் கண்ணுல கண்ணீர் வடிஞ்சா அது தேவனுடைய கண்ணை குத்துன மாதிரி. ஏன்னா அவரே எனக்கு அழைப்பா வந்திருக்கிறாரு, அவரே எனக்கு வரங்களா வந்திருக்கிறாரு. ஓ நீ தீர்க்கதரிசி, நீ போதகர், சுவிசேஷகர், பயப்படாத, பயப்படாத. நீ ஊழியக்காரன், உன் கையில இருக்கிற வாளை தூக்கு. கையில் சொல்லுங்க, எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும். இப்ப இந்த ஆயுதங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுது, முறிஞ்சு விழுது. எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய். ஓ glory, 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 glory. ரக்கஷா பாப்பா பாப்பா. தீர்க்கதரிசிகளே எழும்புங்கள், அப்போஸ்தலர்களே எழும்புங்கள், சுவிசேஷகர்களே எழும்புங்கள். ஓ தா 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 தா. ஓ தா 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 தோட்டோ தோட்டோ தோட்டோ. ஓ ராபா ஷம்பா பாபா 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 பாபா. ரிகா பாபா 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 ரக்கா ஷகா தர ரக்கா தா 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 பாலா காபா ரஷா பாபா 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 ரா. ஓ தா 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 தா. சொல்லு, எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய், எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும். ஓ glory, ஓ glory, 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 glory. ஆண்டவரே சொல்லிட்டாரையா, ஊழியன்னா சாதாரண ஆளா ஐயா? உலகத்தான் அவன் 1000 கோடி வச்சிருப்பாயா, ஆனா அவனுடைய உடல்ல இருக்கிற அந்த கோடியை வச்சு அவனை காப்பாற்ற முடியாம போயிரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரர்களே நான் உனக்குள்ள வரமா வந்திருக்கிறேன், அதனால உன் கையில ஒரு வாளை கொடுக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வாளை தூக்கி போடு. எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே, 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 வாய்க்காமலே. ஓ glory. நிறைய பேர் நினைப்பாங்க தீர்க்கதரிசி ஊழியமா அது யோவான் சொன்ன மாதிரி இல்லப்பா, அது தலைய வாங்கலக்காப்பா. பயப்படாத, வாளை தூக்கு, வாளை தூக்கு. சத்துரு இருக்கிற இடம் தெரியாம போயிருவான். ஓ உன் ஆண்டவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்.
கிருபையின் வரங்கள் உடைய அழைத்த அழைப்பும் மாறாது. அந்த யோனா நினிவே பட்டணத்துக்குள்ள போனா, அவன் சொன்னாயா, சொன்ன மாதிரியே நடந்துச்சு. யோனா 3 கடைசி சொல்றாரு, அந்த பட்டணத்துக்கு வர்ற தீங்க ஆண்டவர் யோனாவின் வாயின் வார்த்தையில வந்த ப்ராபசி அப்படியே நினிவே பட்டணத்தை அப்படி புரட்டி போட்டுச்சான். ஒரு தேவ மனுஷன் வாயில வர்ற வார்த்தை இந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போது, தூத்துக்குடி ஆசீர்வதிக்க போது, இந்தியாவை ஆசீர்வதிக்க போது. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோமா? கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த சத்தியம் உள்ளத்துல ஆழமா பதியட்டும்பா. அழைப்புங்கிறது ஒரு எமோஷன்ல வர்றது கிடையாதப்பா. அதை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சிம்சன் நியாயாதிபதிகள் 13:5 சொல்லப்பட்டிருக்கு, அவன் தாயில் கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட நசரனாக. அப்ப என்ன தெரியுமா, உங்க அம்மா வயிற்றுல இருந்து நீ வெளியே வந்ததுல இருந்து கல்லறை போகும் வரை, வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வரை அந்த அழைப்பு உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். கைதட்டும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். பயப்படாத, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் எத்தனை நிந்தைகள் அவமானம் வந்தாலும் சரி, உன்னை அழைத்தவரை மட்டும் நோக்கி பார்த்துட்டே வாழ்ந்துரு. அந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்திக்கிட்டே இரு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் ஆண்டு ப்ராபஸியா சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமானது. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமானது, பயங்கரமானது என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திடப்படுத்தி உனக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். அப்பா, இந்த செக்ஷனை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. அந்த அழைப்பை குறித்து மேன்மையாய் கருதி முன்னேறி செல்ல நீ அனுக்கிரம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.